வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் வீட்டில் அதிமுகவின் நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அதிமுக இந்த முறை வெற்றியடைய வேண்டும், ஆனால் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைக்கப்படக்கூடாது என்பதில் மும்முரமாக இருந்தார். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரத்தின்படி ஓபிஎஸ்ஸின் ஆதரவுகள் தேவை என்ற அதிமுகவின் நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அவரது முடிவை மாற்றியுள்ளார். ஓபிஎஸ் அவர்களது வீட்டிற்கு அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளை அழைத்து சென்று சந்திக்க உள்ளதாகவும், ஓபிஎஸ்ஸை அதிமுகவில் இணைக்க உள்ளாரா அல்லது கூட்டணியில் மட்டும் இணைக்க உள்ளாரா என்பது இன்று மாலை சந்திப்பிற்கு பிறகுதான் தெரியவரும். நேற்று ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பல உண்மைகளை கூறியிருந்தார். எடப்பாடி மட்டும்தான் என்னை வெறுக்கிறார், அவரது பதவியும் அதிகாரங்களும் பறிக்கப்படும் என்ற அச்சத்தின் காரணமாக அதிமுகவில் இருந்து என்னை ஒதுக்குவதாகவும் குற்றச்சாட்டுகளை ஓபிஎஸ் அவர்கள் முன்வைத்தார். நான் பிற கட்சியில் ஆதரவுகளை கொடுத்தாலோ அல்லது இணைந்தாலோ அது அதிமுகவிற்குத்தான் பாதிப்பு. இதை நிச்சயம் எடப்பாடி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நேற்று ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேசியுள்ள நிலையில் முடிவுகள் மாற்றப்பட்டிருப்பதாகவும், ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமான சில தகவல்களை அதிமுகவின் நிர்வாகிகள் கொடுத்திருப்பதன் காரணமாகவும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக மாறக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயம் அதிமுக வெற்றியடையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். ஆனால் ஓபிஎஸ்ஸின் பங்களிப்பு இல்லாமல் இது சாத்தியமே கிடையாது என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடிகிறது. இதனால்தான் பன்னீர்செல்வம் அவர்களை நேரடியாக ஓபிஎஸ் அவர்களது வீட்டிற்கே சென்று எடப்பாடி சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பிற்கு பிறகு அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க போகிறோம். பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தளவிற்கு நிச்சயமாக அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகும், கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகும் அவர் வேறு கட்சியில் இணைந்திருந்தால் நிச்சயம் அமைச்சர் பதவி கூட கிடைத்திருக்கும். ஆனால் அதிமுகவிற்காகத்தான் நான் அரசியலை